வணக்கம். Just a while ago, 2 hours ago, I was talking to a friend. Zoho Schools of Learningல படிச்சுட்டு ஜோஹோவில் என்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட 1.5 வருஷம் முன்னால் தான் அவங்க ஸ்கூல் முடித்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், டு யூ ரிமெம்பர் எனி ஃபிசிக்ஸ் மேத்ஸ்? ஏன்னா நான் ஃபிசிக்ஸையும் மேத்ஸையும் பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். அவங்கள்ட்ட ஒரு let me understand what they think அப்படின்னு கேட்டேன். I hated both was the response. I'm sure, unfortunately, many generations of students have this hatred. Higher school physics and maths மேலே ஏதோ ஒரு இனம் தெரியாத பயம், துவேஷம். And if there is one person we have to pin it on, they'll all point to Mr. Isaac Newton. அவர் தொடாத ஃபீல்டு இல்லை. ஆப்டிக்ஸ்லேருந்து கிராவிடேஷன்லேருந்து மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் கை வச்சுட்டு போயிட்டார் அவர் அப்படின்னு there is a story. He even tried converting lead into gold. நல்ல வேளை அது ஃபெயில் ஆயிடுச்சு. Imagine otherwise all women would hate him because gold would be everywhere. இல்லையா? Sorry for the joke. So, Isaac Newton, he discovered the law of gravity, postulated the laws of motion, and along the way, he gave a great blessing and boon to mathematics and to the field of science itself. அது என்ன அப்படின்னா, நியூட்டனுக்கு 100 வருஷம் முன்னாடி பிளானட்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த அந்த ஜொஹானஸ் கெப்லர் அப்படிங்கிறவர் அது there are some laws that the planets seem to obey. ஆர்பிட் லா, ஏரியா லா, பீரியட் லான்னு 3 லா வகுத்து நீ என்ன பிளானட்டாக இருந்தாலும் எந்த சூரியன் இல்லை, அப்போல்லாம் நிறைய சூரியன்கள் கண்டுபிடிக்கப்படலை, வாட் எவர் சன் யூ கோயிங் அரவுண்ட் it will obey this kind of laws. He postulated some laws. But there was no mathematics for those laws. It was weak. Newton made the amazing connection between an apple falling on his head and moon going around earth and earth going around sun. அப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டு இணைத்தார். He contextually combined them. இணைச்சிட்டு this requires a mathematical framework. Right now we don't have enough tools. அப்படின்னு ஃபிசிக்ஸை கொஞ்சம் மூட்டை கட்டிட்டு he moved to mathematics and created a framework for it. அதுக்கு தான் நம்ம இப்போ பேர் கால்குலஸ் அப்படின்னு வைக்கிறோம். சிறு மாற்றங்கள் நேரத்திற்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அதை எப்படிடா கணக்கு போடுறது? Continuously changing. How do we? There were no tools at that time. He decided to invent a tool and gift it to mankind. Beautiful. Necessity is the mother of invention. அதுக்கு தான் சொல்றாங்க. So physicsல தேவைப்பட்ட ஒரு டூல் மேத்தமேட்டிக்ஸ்ல சிருஷ்டிக்கப்படுறது. I went to the website, the National Council for Educational Research. நம்மளுடைய பாட புஸ்தகங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் அது. நான் படித்த நிறைய புஸ்தகங்கள் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லா புக்ஸும் ஆன்லைன் அவைலபிள். ஐ டவுன்லோடட் தெம் அண்ட் லுக்ட் அட் இட். மேத்ஸ் கிளாஸ் 11, கிளாஸ் 12, ஃபிசிக்ஸ் கிளாஸ் 11, கிளாஸ் 12. ஷாக் ஆஃப் ஷாக்ஸ், மேத்தமேட்டிக்ஸில் கால்குலஸை எப்போவோ இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறாங்க. ஃபிசிக்ஸில் அந்த calculus involved problem solving doesn't come until much later. Can you blame the students really for asking, what is this all about? Why am I doing this? அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க தப்பாது. ஒரு புஸ்தகத்தில் பார்த்தேன், அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்னு ஒரு சாப்டர் கடைசியில் இருந்தது. ஓகே, டெரிவேட்டிவ்ஸ் பற்றி கணக்கு கொடுத்துட்டான், இப்போ அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க போகிறான் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா என்ன அப்ளிகேஷன் சொல்கிறான்?
He is talking about more applications in more mathematical concepts. Tangent to the curve பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஏய், நான் ஃபிசிக்கல் வேர்ல்டில் கணக்கு போடுறதுக்கு பிளானட்டரி மோஷனுக்காக உருவாக்கினதுடா அது. கண்டினியூஸ்லி சேஞ்சிங் ஃபோர்ஸ், வாட் வில் பி த இம்பேக்ட் ஆன் வெலாசிட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உருவாக்கினது. அதை சொல்லு. ஸோ என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்கள். டிட்டர்மின் ரேட் ஆஃப் சேஞ்ச், ஃபைண்ட் ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் நார்மல், ஃபைண்ட் டேர்னிங் பாயிண்ட் ஆன் த கிராஃப் ஆஃப் அ ஃபங்க்ஷன். This is what ails our textbooks. Contextual learning. நான் இப்படி ஒரு புஸ்தகம் படிச்சிட்ருக்கேன். அந்த புஸ்தகம் பேர் மேக் இட் ஸ்டிக், த சயின்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் லேர்னிங் அப்படின்னு படிச்சிட்ருக்கேன். அதில் this morning I encountered a beautiful paragraph. It's about a lady who is running a very successful talk show on the radio, and it's about gardening. And this gardening specialist, she talks about how she got into it. எப்படி அவங்க அதை எழுதுகிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பூவை பற்றி சொல்கிறாங்க. ஹைட்ரான்ஜியா டார்டிவா அப்படிங்கிற பூவை பற்றி சொல்கிறாங்க. And she says, while starting to pursue my gardening hobby, நான் முதல்ல யோசிப்பேன், world of plants was a completely foreign language to me. எனக்கு ஒன்றுமே புரியல. கார்டனிங் புக் எடுத்தால் ஒரே லாட்டின் நேமாக இருக்கும். இந்த மாதிரி ஹைட்ரான்ஜியா டார்டிவா அப்படின்னு இருக்கும். டேய், யாரடா இதெல்லாம் படிப்பாங்க? திஸ் இஸ் டூ ட்ரை. ஒய் டோன்ட் வி ஜஸ்ட் கோ அவுட் சைட் அண்ட் பிளான்ட் சம் ஸ்டஃப் அண்ட் வாட்டர் தெம் அண்ட் வாட்ச் தெம் க்ரோ அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம், அந்த ஒரு பக்கத்துக்கு அப்புறம் திஸ் இஸ் வாட் கம்ஸ். Latin names are helpful அப்படிங்கிறாங்க. ஏன்னா they can give you a shortcut to understanding the nature of the plants. இந்த லின்னேயஸ் அப்படிங்கிறவர், அவர் தான் எல்லாத்துக்கும் பேர் வைக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதே கான்செப்டில் we are continuing to give them names. But what are those names? Those names convey something about the nature of that plant or animal. So in this case, tardiva species name, tardi அப்படின்னா இங்கிலீஷில் லேட். அது எங்கேருந்து வந்தது? அதுவும் லாட்டின்லேருந்து தான் வந்தது. ஸோ டார்டிவா அப்படின்னா, ஓஹோ, இது லேட்டாக பூக்கிற பூ போல் இருக்கு, அவ்வளோ சீக்கிரம் இந்த பிளான்ட்லேருந்து பூ வந்துடாது, இட்ஸ் அ லேட் ப்ளூமா. தட் இஸ் வேர் ஷி மேக்ஸ் த கனெக்ஷன். லேர்னிங் அண்ட் டீச்சிங் ஷுட் ஸ்டார்ட் அட் தட் கனெக்ஷன். இப்போது டாகுக்கு நம்ம பயாலஜிக்கல் நேம், லின்னேயஸ் சொன்ன நேம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கிறோம். காமன் அனிமல்ஸ், ப்ளீஸ் ரிமெம்பர் தீஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உடனே கேனிஸ் லூப்பஸ் ஃபெமிலியாரிஸ், கேனிஸ் லூப்பஸ் ஃபெமிலியாரிஸ், கேனிஸ் லூப்பஸ் ஃபெமிலியாரிஸ்னு படிச்சுக்கிறோம். ஆன் தி அதர் ஹேண்ட், இஃப் தே ஹேட் ஆல்சோ இன்ட்ரடியூஸ்ட் கேனிஸ் லூப்பஸ், வாட் இஸ் தேட்? தட்ஸ் த wolf. That is where you will make the connection. Oh, the wolf became domesticated and turned into the friendly dog. Canis lupus, familiarity, Canis lupus familiaris. அப்படியே கேனு அப்படின்னா அந்த பல்லு கனெக்ஷன் வரும். That is how you break it down. That is how you make the connections. இப்போது ஒரு கிளிஃபில் ஒரு கிளைம்ப் பண்ணணுன்னா, if you want to climb up a cliff, what is the key ingredients for successful climbing? I would point at two things. The first is you need to establish your platform. அந்த காலை பாருங்கள், ஃபேமாக ஒரு கேப்பில் விட்டு நல்லா பிடிச்சிட்ருக்கா. அந்த ஒரு கை வச்சுட்டா பாருங்கள், அந்த கை உடும்பு பிடி. She will not lose that grip. She is holding on. And then she is doing the adjacent possible. What is the adjacent possible? எனக்கு இதையும் அந்த கால்களையும் நகர்த்தாமல் அடுத்த தூரம் எவ்வளவு எட்டுமோ அந்த தூரத்துக்கு மட்டும், அது கம்மி இல்லை, அதுக்கு ஜாஸ்தியும் இல்லை, அந்த தூரத்துக்கு மட்டும் கொண்டு போயிட்டே இருந்தாதான் she can climb and summit. That's how learning should be. You establish platforms,
You keep looking at the adjacent possible and you keep going to the next platform. All the best in your learning journey. Thank you.